வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 பல் பூண்டு, கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய 4 கீறி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 400 கிராம்ஸ் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். பட்டன் மஷ்ரூம் கிடைக்கலனா நீங்க நார்மலா கிடைக்கிற லீஃபி மஷ்ரூம் கூட இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்ல தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு விட்டா மட்டும் போதும். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மஷ்ரூம்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளிவந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்பதான் சாப்பிடும்போது பெப்பரோட காரம் வந்து ஒரு தனி சுவையை வந்து கொடுக்கும். கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.